சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட சேனல்ல ரீசெண்டா பார்த்தீங்க அப்படின்னா, சிறு தொழில்கள் சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோக்கள் எல்லாத்துக்குமே நீங்க மிகப்பெரிய அளவுல ஆதரவு குடுக்குறீங்க. இதுல பல பேருக்கு தொழில் பண்ணணுங்கிற ஆர்வம் இருந்தாலும் கூட, அதுக்கு எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டையா இருக்கிறது ஃபைனான்ஸ் தான். என்கிட்ட வந்து முதலீடு பண்றதுக்கு காசு இல்ல. ஆனா எனக்கு தொழில் பண்ணணும்னு ஆர்வம் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாரி கடைக்கு வாடகை குடுத்து பண்ற அளவுக்கு என்னால பண்ண முடியாது. முதலீடு கம்மியா இருக்கணும். இல்லைன்னா முதலீடே இருக்கக்கூடாது. அதுக்கு ஏத்த சிறந்த இடங்கள், சிறந்த தொழில்கள், இல்ல ஹார்ட் ஒர்க் நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இல்ல ஸ்மார்ட் ஒர்க் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு ஏதாவது ஐடியாக்கள் இருந்தா எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாரி பல பேர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்குமே இந்த வீடியோல நான் பதில் சொல்லப் போறேன். என்ன அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது முதலீடு பண்ணாம எதையுமே நீங்க சம்பாதிக்கவே முடியாது. ஹார்ட் ஒர்க்ன்னு இறங்குனாவே அது வந்து சுயதொழில் தான். சுயதொழில் அப்படின்னு வந்துருச்சுனாவே உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா வேணும். அப்படி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மாரி கிராமங்கள்ல கூடுற சந்தைகளை சூஸ் பண்ணுங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கடைக்கு வாடகை குடுத்து மிகப்பெரிய அளவுல அட்வான்ஸ் பே பண்ணி கடை பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த இடத்துல தினமும் வாடகை தான். வாரத்துல 1 நாள் தான் நீங்க கடை போட போறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நாளைக்கு என்ன வாடகையோ அத மட்டும் நீங்க குடுத்தா போதும். அதிகபட்சமாவே ரூ. 50 தான் வரும். இதுல உங்களோட டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் அதிகபட்சமா ஒரு ரூ. 5000 பண்ணுனா போதும். அந்த ஒரு நாள்ல உங்களுக்கு அந்த இடம் கரெக்டா அமைஞ்சிருச்சு அப்படின்னா, மக்கள் நடமாட்டம் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம். ஃபுட், நான் ஃபுட் எதை சம்மந்தப்பட்டு வேணாலும் பண்ணலாம். முக்கியமா இந்த இடத்துல இந்த தொழிலெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னா, முதல் சாய்ஸா நீங்க காய்கறி தான் சூஸ் பண்ணணும். காய்கறிகள்ல எதை வேணாலும் நீங்க சூஸ் பண்ணலாம். எதை வேணாலும் நீங்க தொழிலா பண்ணும்போது, இந்த மாரி இடங்கள்ல முக்கியமா மக்களுகிட்ட மிகப்பெரிய பிசினஸ் வேலைய நீங்க கத்துக்க முடியும். மக்கள்கிட்ட எல்லார்கிட்டயுமே எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு தொழிலை எப்படி பண்ணணும், மக்கள்கிட்ட 4 பேர்கிட்ட எப்படி பேசணும், அப்படிங்கிற பலவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு இதுல கிடைக்கும். இதுக்கு மேல உங்களுக்கு எங்க போய் எப்படி தொழில் பண்ணணும் அப்படிங்கிற நேக் எல்லாத்தையுமே நீங்க கத்துப்பீங்க. ஆக மொத்தம் இந்த இடத்துல நீங்க தொழில் பண்றது மூலியமா உங்களுடைய பயம் அனைத்து கேள்விகளுக்குமே பார்த்தீங்கன்னா, மிக தெளிவாவே பதில் அனுபவ ரீதியாவே நீங்க கத்துப்பீங்க, புரிஞ்சுப்பீங்க. இது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கு. இத தவிர்த்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு. இந்த ஸ்மார்ட் ஒர்க் மூலியமா நான் வீட்லயே இருந்துகிட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த கிரியேட்டிவ் மைண்ட்ல வந்து நான் சம்பாரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுக்கும் வழி இருக்கு. ஸ்மார்ட் ஒர்க்ன்னு சொன்னாவே அது என்ன அப்படின்னா, இந்த மாரி தொழில்கள்ல உங்களால ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியாது. அதுக்கு உங்களுக்கு ஏத்தது பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாக்கள்ல நீங்க பண்ணக்கூடிய பிசினஸ் தான் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது. சோசியல் மீடியான்னா நீங்க எந்த மாரி பண்ணலாம்? உதாரணத்துக்கு யூடியூப் இருக்கு, Facebook இருக்கு, Instagram இருக்கு, Twitter அத தான் இப்ப எக்ஸ்ன்னு மாத்திட்டாங்க. இந்த 4 பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ உலகத்திலேயே நம்பர் 4 இடத்துலயுமே இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிளாட்ஃபாரங்கள். இந்த 4லயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில டார்கெட் மட்டுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, ஈஸியா உங்களால நல்லாவே சம்பாதிக்க முடியும். ஸ்மார்ட் ஒர்க்கா இல்ல ஹார்ட் ஒர்க்கான்னு சூஸ் பண்ணும்போது, நீங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்க தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா, நெறைய பேர் வந்து பிசினஸ்ல ஆர்வம் காட்டுவாங்க. சில பேர் வந்து ஸ்மார்ட் ஒர்க்ல ஆர்வம் காட்டுவாங்க. ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கும்போது உங்களுக்கு இதில் இருக்கிற சில கிரியேட்டிவ் மைண்டுங்கிறது டோட்டலாக மாறும். இதே ஹார்ட் ஒர்க்குன்னு வரும்போது தொழில் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் உங்களுக்கு டோட்டலாக அப்படியே மாறும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பொக்கே ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை காய்கறி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கிராசரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை காட்டன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை போட்டிக் ஷாப் விற்கிறீங்க, டெய்லரிங் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, அது எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாகவே ப்ரொமோட் பண்ண முடியும். உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான இன்னொரு ரூட் அப்படின்னா, இது வந்து ஸ்மார்ட் ஒர்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேயும் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் பண்ணலாம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதில் எதில் வேணாலும் பண்ணலாம். இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இதில் எதில் போட்டாலும் உங்களுக்கு அதுலேயும் உங்களுக்கு வருமானம் வரும். ஆக மொத்தம் நீங்கள் ஃபிசிக்கலாக பண்ணும்போது இதுலேயும் உங்களுக்கு வருமானம் வரும். ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீங்கள் போனீங்க அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஃபீல்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க அதை பற்றியே நீங்கள் வீடியோக்கள் போடுறது மூலிமா அதுலேயும் கூட உங்களுக்கு வருமானம் வரும். அதில் வீடியோ போட்டது மேலே உங்களுக்கு வருமானம் வராது. இது 4லயுமே சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான்
உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஒர்க் மூலிமா மிகப்பெரிய அளவில் லாபத்தை ஈட்ட முடியும். இந்த கண்டிஷன்ஸ் என்ன, யூடியூபுக்கு என்ன, ஃபேஸ்புக்கு என்ன, ட்விட்டருக்கு என்ன, இன்ஸ்டாகிராமுக்கு என்ன, இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன, இதில் எதை கம்ப்ளீட் பண்ணுறது ஈஸி, எதில் மிக ஈஸியாக சம்பாதிக்க முடியும், இதில் ஃபஸ்ட்டு சாய்ஸாக நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அது சம்மந்தப்பட்ட பல வீடியோக்கள் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்களோட லிங்கை கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக்லேருந்து எப்படி சம்பாதிக்கலாம், யூடியூப்லேருந்து எப்படி சம்பாதிக்கலாம், ட்விட்டர்லேருந்து எப்படி சம்பாதிக்கலாம், இன்ஸ்டாகிராம்லேருந்து எப்படி சம்பாதிக்கலாம், இதிலெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பல விஷயங்கள் அந்த வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஹார்டு ஒர்க்கும் ரொம்ப நல்லது, ஸ்மார்ட் ஒர்க்கும் ரொம்ப நல்லது தான். ஆனால் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு அதே விஷயத்தை கொண்டு வந்து ஸ்மார்ட் ஒர்க்கில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 2 விதமான வருமானம் வரும் இல்லையா? எனக்கு இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, எனக்கு இப்போ நேரமும் இல்லை, அதனால நான் வீட்டில் இப்போ சும்மா இருக்கிற நேரத்தில் நான் ஸ்மார்ட் ஒர்க்காக ஃபஸ்ட்டு சாய்ஸாக எடுத்து அதில் நான் ஃப்யூச்சரில் பண்ண போகிற விஷயங்களோ இல்லை மற்றபடி வேறு ஏதாவது விஷயங்கள் நான் அதில் பதிவு போட்டு அதில் சம்பாதிக்க எலிஜிபிலிட்டி எனக்கு கிடைக்குமா, அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணலாமான்னு கேட்டால் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் என்ன, ஒரு பக்கம் உங்ககிட்ட சரக்கு இருக்குது, என்ன ஒரு தொழில் பண்ணுறீங்க, இதை பற்றி ஈஸியாக வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு பல விஷயங்கள் பல டாபிக் அனுபவ ரீதியாக சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரே நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு 2லேயுமே வந்து வீடியோஸ் போட முடியும். இதே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க, எந்த ஒரு தொழிலுமே பண்ணாமல் நேரடியாக வந்து ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டு இந்த 4ல் எதையாவது ஒன்று சூஸ் பண்ணும்போது அதில் தொழில் சம்மந்தப்பட்டு எதுவுமே பண்ண முடியாது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நார்மலாக நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன பார்க்குறோமோ அந்த மாதிரி விஷயங்கள் போட்டு தான் அதில் தான் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணி அப்படி தான் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைச்சிக்க முடியும். எப்படி பார்த்தாலும் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை தான். ஏன்னா பேர் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொன்னாலும் கூட அதுலேயும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எடுத்ததுமே ரொம்ப ஈஸியெல்லாம் நம்ம அதுலேயும் சம்பாதிக்க முடியாது, அதுக்கும் ஒரு செக் வச்சுருக்காங்க. காசு கொடுக்குறவங்க சும்மாலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு டார்கெட் வச்சு என்னோடய கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண அப்போ தான் நான் உனக்கு காசு தருவேன் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கிறனால என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் காசு இல்லை, அதனால நான் இதை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை பண்ண முடியும். இது மூலிமா கூட உங்களால் ரொம்ப நல்லாவே பணம் சம்பாதிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு 2மே எனக்கு ஒன்று தான். 2லேயுமே நான் மெனக்கெடல் பண்ணுறேன். ஏன்னா 2யுமே நான் பேரலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குற எல்லாமே என்னோடய தொழிலில் நான் எந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக இறங்கி நான் கற்றுக்கிட்டனோ அதை தான் பார்த்தீங்கன்னா நான் உங்கள் கண்ணு முன்னாடி யூடியூப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு. என்னோடய அனுபவத்தை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக மொத்தம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணுறேன், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுறேன். நான் பண்ணுறது தான் ஆக மொத்தம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணினீங்க அப்படின்னா நான் சம்பாதிக்கிற மாதிரி நீங்களும் சம்பாதிக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா சம்பாதிக்கணும், எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வாய்ப்பு அமைச்சிக்க நாம் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அதனால் என்னோட வீடியோவை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு வீடியோவை பார்க்குறதோட மட்டும் நிறுத்தாதீங்க. ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஒன்று ஸ்மார்ட் ஒர்க்கை சூஸ் பண்ணுங்கள், இல்லை ஹார்ட் ஒர்க்கை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் சும்மா மட்டும் இருக்காதீங்க, எதையாவது ஒன்று தொடங்குங்க. கண்டிப்பாக நமக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல சீக்கிரமாக பணம் வரணும்னு நினச்சது அப்படின்னா நமக்கு எலிஜிபிலிட்டி கம்ப்ளீட் ஆகணும்னு நினச்சது நேரம் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே சாதகமாக நமக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றின கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பிஸ்னஸ் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.